ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வாழை இலை இதை 5 நாள் 6 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த சன்ரைடு வாழை இலையிலிருந்து ரொம்ப அழகான கிராஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு குறைந்தபட்சம் 2லிருந்து 3 வாழை இலை போதுமானது. ஆனால் நான் நிறைய மீந்ததுனால எடுத்து வச்சுருக்கேன். லேட்டர் நம்ம நிறைய கிராஃப்ட் இதில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாழை இலையை அந்த நடுவில் இருக்கிற தண்டு இருக்கு இல்லையா, அதிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துடுறோம். அதுக்காக இப்படி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். பொறுமையாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த வாழை இலை பிஞ்சிடும். சரியா? ஸோ அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதுலையும் அந்த நடுவில் இருக்கிற அந்த தண்டு, அந்த நார் பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இலையை எடுத்துட்டு இப்போ இதை நம்ம இஷ்டத்துக்கு மடிச்சுக்க போகிறோம். அதே மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 8 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி இந்த வாழை இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குதோ கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக அதில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் கட் பண்ணிக்கலாம், இல்லை 2 பக்கம் மடக்கியும் கட் பண்ணிக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி மடக்கும் போது நமக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த உள்ளன் த்ரெட்டில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, டாசல்ஸ், அந்த டாசல்ஸ் மாதிரி இது கிடைக்கும். இதில் உள்ளன் த்ரெட் இல்லைன்னா எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டாப்பில் டாசலுக்கு எப்படி டை பண்ணுவோமோ அதே மாதிரியே டை பண்ணிடலாம். இப்படி டை பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரியே 4-5 நான் பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இதை நல்லா 4ஆக மடித்து இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த டாசல் அப்படின்றது கிடச்சிரும். அதுவும் வாழை இலை டாசல். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கோல்டன் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். இல்லைன்னா வாழை இலையில் ஃபஸ்ட்டே நீங்கள் கோல்டன் பெயிண்ட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மடக்கி அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கனாலும் இன்னொரு நீட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நல்ல கோல்டன் பெயிண்ட் அடித்து காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இதே மாதிரியே ஒரு 13 into 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த வாழை இலையை எடுத்து சமமாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமமாக இருக்கிறது எதுக்குன்னா நம்ம ஒரு 4லிருந்து 5 வாழை இலையை ஒன்று மேலே ஒன்றா ஒட்ட போகிறோம். நான் ஒரு 3 தான் ஒட்ட போகிறேன். நீங்கள் 4லிருந்து 5 கூட ஒட்டிடலாம். அதுக்காக கம் இல்லை ஃபெவிபாண்ட் ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்து இந்த மாதிரி ஒரு இலை மேலே இன்னொன்று இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் இலை ஒட்டிட்டேன், செகண்ட் லேயர் இலையை இப்போ ஒட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா இலைகளையுமே இப்படி மேலே ஒட்டணும். ஒரே மாதிரியே ஷேப்பில் இலைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் நடுவில் அந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். ஏன்னா நம்ம இதை அப்புறமா கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் பண்ணுறது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாழை இலையும் ஒட்டும் போது அதுக்கு கொஞ்சம் வெயிட் கொடுத்து கம்மில் காய வைங்க. ஏன்னா வாழை இலை கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரியே தான். ஸோ கம்முக்கெல்லாம் கொஞ்சம் பேச்சை கேட்குமா அப்படின்றது டவுட் தான். ஆனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஃபோம் ஷீட் மேலே இந்த வாழை இலை லேயராக 3 லேயர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை இது மேலே நான் இப்படி வச்சிடுறேன், ஒட்டிடுறேன். ஒட்டி ஒரு நல்ல வெயிட் கொடுத்து ஒரு 2 minutes வச்சுட்டு இதில் ஒரு அழகான பேர்ட் நான் வரைய போகிறேன். கிளியும் இல்லாமல் குருவியும் இல்லாமல் ஒரு பேர்ட் இதில் நான் வரைய போகிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பேர்டையும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் பண்ணுறத நீங்கள் 2 ப்ரிப்பேர் பண்ணணும், 2 பேர்ட் வரையணும் இதே மாதிரியே. ஸோ தட் இந்த கிராஃப்ட் நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபோம் ஷீட்டோடவே சேர்த்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ட்போர்ட் கூட ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ உங்கள்கிட்ட எந்த ஒரு பொருள் திக்காக இருக்கோ அதை இதுக்கு பேஸாக கொடுத்துருங்க. இல்லை பேஸே வேணாம், எனக்கு வெறும் வாழை இலை மட்டுமே போதும்னா ஒரு 10 வாழை இலையை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி grip கிடச்சிடும். பட் பெட்டர் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் அல்லது கார்ட்போர்ட் அல்லது நியூஸ் பேப்பர் திக்காக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ தட் நமக்கு அந்த டெக்ஸ்சர், அந்த ஷேப் அப்படின்றது ரொம்ப அழகாக கிடச்சிடும். இந்த குருவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, கிளி பாதி குருவி பாதி. ஓகேவா? ஸோ எதுவாக வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம். ரெட், க்ரீன், கோல்டு, yellow, ப்ளூ, violet.
இந்த கலர் வச்சு நான் அழகாக இந்த பேர்டை வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு மோனோக்ரோமேட்டிக்காக வேணும், அதாவது ஒரே ஒரு கலர் பேர்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ரெட், ஃபுல்லாக ப்ளூ, ஃபுல்லாக வயலட், ஃபுல்லாக yellow, ஃபுல்லாக ஆரஞ்சு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். பட் நான் வந்து எப்படின்னா மல்டி கலராகவே இதை கொடுக்க போகிறேன். ஏன்னா எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் எந்த ஒரு கிராஃப்ட்டுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா? அந்த கலர்களை பார்க்கும்போதே நம்ம மைண்ட் அண்ட் பிரெயின் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக ஆகிடும். அதனால தான் பிரைட் கலர்ஸ்க்கெல்லாம் என்றைக்குமே பவர் ஜாஸ்தி. ஸோ தட் இதில் ரெட், க்ரீன், ப்ளூ, வயலட்லாம் வந்து டெக்ஸ்டருக்கு கொடுத்துட்டு கோல்டன் கலர், எல்லோ கலர் 2 கலரையுமே வந்து டாட்ஸ் அண்ட் சில டெக்ஸ்டருக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். கூடவே அவுட்லைனுக்கு நான் வந்து 3D அவுட்லைனருக்கு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் இந்த வயலட் கலர், அதாவது அந்த கிரே பர்பிள் கலர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அந்த பறவையினுடைய பங்க், அதாவது ஃபெதர், அதனுடைய இறகு, அந்த இறகுக்கு வந்து இந்த மாதிரி நான் கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ உள்ளே நம்ம கோல்டன் கலர் கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் பிரைட்டாக இந்த ப்ளூவை கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். அதே டைம் ப்ளூவையும் ஃபேட் ஆக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த இறகும் அந்த டெக்ஸ்டர் கரெக்டாக வரணும். அதுக்காக தான் இந்த டார்க் கலர் ஷேடை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேறு எந்த கலர் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கரெக்டாக வராது. ஸோ நெக்ஸ்ட் இதில் எல்லோ கலர் டாட் இந்த மாதிரி வச்சிடலாம். அப்புறமா கோல்டு கலரை ஃபுல்லாக இந்த இறகுல இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிடணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கோல்டு கலரை இன்னும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இப்படி வச்சிடணும். அதே மாதிரி பீக்லேயும் வந்து கலர் பண்ணிவிட்டு கோல்டு கலரை வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக அந்த க்ரீன் கலரில் அந்த உடம்பின் அந்த அடிப்பகுதியிலையும் இறகுலையும் இந்த மாதிரி கொடுத்துடணும். என்டையராக கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அவுட்லைன் நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை கோல்டு கலர் யூஸ் பண்ணலாம், எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கண்ணு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் நான் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு நடுவில் பிளாக், டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன் எந்த ஒரு கலரை வச்சு அந்த கண்ணின் கருவிழி மாதிரி நம்ம கருப்பாக இந்த மாதிரி கொடுத்துடலாம். அடுத்து இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் இந்த 3D அவுட்லைனர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பிளாக் கலர் எடுத்துக்கலாம், இல்லை வேறு டார்க் கலர்ஸும் எடுத்துக்கலாம். டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா அது ஒரு விதமான ஒரு டெக்ஸ்டரை கொடுக்கும். அதே நீங்கள் லைட் கலர் இந்த மாதிரி எல்லோ கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பிரைட்டாக காட்டும். நம்ம பண்ணியிருக்க ஒர்க்கை இன்னும் பிரைட்டாக காட்டும். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இது முடிச்சாச்சு. இந்த 3D அவுட்லைனர் கோன் காயறதுக்கே நமக்கு கொஞ்சம் எப்படியும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தேவைப்படும். மழை காலம்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்குள்ளே பீட்ஸ் ஒர்க் நம்ம இப்போ முடிச்சிடலாம். அதுக்காக இந்த த்ரெட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த டாசல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா இந்த பீடை வந்து நம்ம இந்த பாருங்கள் இந்த மாதிரி உள்ளேருந்து எடுத்துகிட்டு அப்புறமா இருக்கிற எல்லா பீடையுமே அதில் கோத்துடணும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு அந்த ஹேங்கிங் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பேர்டு வால் ஹேங்கிங், அது வந்து அழகாக நமக்கு கிடைக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பீட் வந்து கலர் கலராக எடுத்திருக்கேன். பேர்ல் இல்லாதவங்க எப்படி பேர்ல் பண்ணுறதுன்னு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல்லையே ஹவு டு மேக் பேர்ல்ஸ் அப்படின்றது வந்து வீடியோ பார்த்துருக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பேர்ல்ஸ் வீட்லேயே பண்ணலாம், பீடும் வந்து பண்ணலாம். கலர்ஃபுல்லான பீட்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. ஐல் டூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் பண்ணி காட்டுறேன். வெறும் சிம்பிள் பேப்பர் வச்சே நம்ம பண்ணலாம். ஸோ கலர் பீட் இல்லாதவங்க வருத்தப்படாதீங்க, வீட்லேயே பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த மாதிரி சின்ன ஜரிகை அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டாசலுக்கு மேலே நம்ம இப்படி அப்ளை பண்ணுறோம். ஸோ தாட் இதனுடைய அந்த அழகு, அந்த டெக்ஸ்டர் இன்னும் சூப்பராக மாறிடும். ஸோ அட் லாஸ்ட் இது ஒர்க் ஓவர். இதுக்கு இந்த பீட்ஸுக்கு வந்து நடுவில் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த பேர்டு இப்போ காஞ்சிட்ருக்கு இல்லையா ஒரு பக்கம், அதை வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, அந்த டாசல் ரொம்ப நேச்சுரலாக ஒரு தோரணம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பீடுக்கு நடுவில் எங்கே பறவையை ஒட்டணுமோ அங்கே ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ தட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேர்ல் வந்து உங்களுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது, அந்த தோரணமும் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கார்ட்போர்டு இல்லை ஏதாவது ஒட்டாமல் வந்து வச்சோன்னா அந்த பீட் மேலேயே நம்ம பேர்டை ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸை எடுத்து நீட்டாக எடுத்து அந்த பேர்டுக்கு வந்து நம்ம ஒட்டினோன்னா தெரியாதபடி
அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது மேலேயும் ஃபெவிபாண்ட அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, இதில அந்த பேர்ட நம்ம ஒட்டணும் இல்லையா? அதுக்காக அந்த பேர்டையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதனுடைய பேக் சைட்லயும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இதில இந்த மாதிரி அழகா ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த பேர்ல் இருக்கு இல்லையா? நம்ம ஒட்டியிருக்க பீட் எதுவுமே வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அழகா வந்து கிடைக்கும். ஸோ, நீங்க உங்க வீட்டு வாசல்ல இத இந்த மாரி ஹேங் பண்ணிக்கோங்க. ஸோ, உங்க கைப்பட அழகா பண்ண இந்த பேர்ட் டிஐஒய் வால் தோரணம் உங்க வீட்ல மாட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.